த லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும். இன்றைக்கு மார்க் 5வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அற்புதத்தை குறித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ குணமாகிறத நாம் அங்கே பார்க்குறோம். அந்த சம்பவத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எழுதி வைக்கப்பட்ட காரணம், நாம் தேவன் மேலே விசுவாசம் வைத்து எப்படிப்பட்ட ஒரு வியாதியிலிருந்தும் நம்மளால் விடுதலை ஆக முடியும், அவரால் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ளும்படி, அவரை விசுவாசிக்கும்படி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதம் எழுதப்பட்ட ஒரு இடமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இது தனியாக ஒரு அற்புதமாக எழுதப்படலை. இது எங்கே எழுதப்படுது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அற்புதத்தை பற்றி எழுதிட்டு வர்றார் தேவ ஆவியானவர். பாருங்கள், எழுதி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அற்புதம் இன்னும் முடியலை, ப்ராக்ரஷனில் இருக்குது. இடையில கொண்டு வந்து இந்த அற்புதத்தை வேதத்தில் இணைக்கிறார். நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் வாசிக்க முடியும். அந்த அற்புதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த அற்புதம் வந்துடும். அது ஏன் அப்படின்னா, அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்பவம் அந்த யபீரனுடைய வீட்டுக்கு இயேசு போகும்போது நடந்துருச்சு. அதை வேற வழியே கிடையாது, அந்த இடத்துல எழுதியே ஆகணுன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த அம்மா செஞ்ச சம்பவம் தான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 26ஆம் வசனத்தில் போட்டிருக்குது பாருங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, என்னன்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை. எப்போவுமே பிரச்சனை எவ்வளோ அதிகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் தேவன் எவ்வளோ வல்லமையுள்ளவர் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்பேற்பட்ட பிரச்சனையவே தேவன் குணமாக்க முடியும்னா, நம்மளுக்கு இருக்கிற சின்ன பலவீனம்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் பாருங்க. இந்த அம்மாவுக்கு 12 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. பொதுவாகவே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா சுற்றி இருக்கவங்க சும்மா இருப்பாங்களே, யோசிச்சு பாருங்க. 11 ஆலோசனை 20 ஆலோசனை டெய்லி. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சரியாயிரும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சரியாயிரும், இவர் ரொம்ப இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் ரொம்ப சூப்பராக பார்ப்பார், எனக்கு தெரிஞ்சு அவர் தான் மதுரையிலே, அவர் தான் வந்து தமிழ்நாட்டிலே, அவர் தான் இந்தியாவிலே, இப்படிலாம் பல பேர் பல காரியங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி குணமாகணும் விரும்புகிற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் சரி இவங்க சொன்னதை ட்ரை பண்ணிடுவோம், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருவோம். இப்படி வந்து இந்த அம்மா பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க சொல்கிற ஆலோசனை தாண்டி இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளுக்கு சில ஆலோசனைகளை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு நேராக வழி நடத்தாமல், இல்லை சுகமாக்குறவருக்கு நேராக வழி நடத்தாமல், இல்லை விடுதலையை கொடுக்குறவருக்கு நேராக வழி நடத்தாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மலைக்கு போய் ஜெபம் பண்ணி பாருங்களேன், இல்லை நீங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்களேன், இல்லை நீங்கள் இவர்கிட்ட போய் பாருங்கள், எழுதி போட்டு பாருங்களேன், ஏதாவது பண்ணி பாருங்களேன், இப்படின்னு சொல்லிட்டு தவறாக நிறைய ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அதிலான தோற்று போனவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, வெற்றி பெற்றவர்களும் சில பேர் இருக்கிறாங்க. அதை மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, வேற வழி இல்லாமல் அவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி சில பேருக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, அற்புதம் செய்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க விசுவாசி இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறாங்களே அப்படின்றதுக்காக. ஆனால் தேவனுடைய விருப்பம் அது கிடையாது. பாருங்க, தேவனுடைய விருப்பம் இயேசுவை தேடி வந்து இயேசுவை பாருங்க விசுவாசித்து சுகத்தை நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது பாருங்க, இந்த மாதிரி பல இடத்துக்கு ஓடக்கூடாது. இந்த அம்மா அப்படி ஓடி போய் என்ன ஆயிடுச்சு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் என்ன நடக்குது இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இத்தனை 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதே மாதிரி தான் தனக்கு உண்டானவையில் எல்லாவற்றிலும் செலவழித்த பின்பும் ஒன்றும் கிடைக்கல. பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்குது இந்த அம்மா. வாழ்க்கையில் இனிமேல் எந்த டாக்டரை எவன் சொன்னாலும் போய் பார்க்க பணம் கூட இல்லை, அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. வாழ்க்கையினுடைய எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் அந்த அம்மா தன்னுடைய சுகத்துக்காக முயற்சி பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. பணம் இல்லை, நண்பர்கள், பணம் இல்லைனாலே சொந்தக்காரர் இருந்திருக்க மாட்டான், உறவினர்கள் இருந்திருக்க மாட்டான். ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு. யூதர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பிரச்சனை. யாரும் சேரக்கூடாது, கிட்டையே சேரக்கூடாது, பெரிய தீட்டு. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் வேறு இருக்குது. இனிமேல் இந்த அம்மா சுகமாகிறதற்கு முயற்சியே செய்யாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, செய்யவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த அம்மா இருக்குது. 27ஆம் வசனம் தான் இந்த அம்மாவுக்கு கிடைச்ச அற்புதத்தினுடைய கீ, ஒரு திறவுகோல். 27ஆம் வசனத்தில் இருக்கிற முதல் வார்த்தை,
இது இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆயிடுவாங்க. அது எவ்வளவு டீப்பான ஊண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எளிதாக விடுதலை ஆயிடலாம். இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னா, அந்த அம்மா என்ன பண்ணுது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, இயேசுவை குறித்து பிரசங்கம் கேட்கறது இல்லை. அநேக பிரசங்கியார்கள் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. ஆனால் அநேகர் என்ன பண்ணுறதில்ல, இயேசுவை குறித்து அவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன செஞ்சிருக்கிறார், பூமியில் வந்து என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சார், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இயேசுவை குறித்து கேள்விப்படுறதே இல்லை பாருங்க. ஆனால் விடுதலை எங்கே இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறது தான் நம்மை விடுதலையாகும். அவர் தாங்க விடுதலை கொடுக்க முடியும். அவரை குறித்து அறிந்து கொள்ளும் போது தான் விடுதலை உண்டாகும். ஏன் அப்படின்னா, இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளும்போது விடுதலை ஆகிறதற்கு ஒரு இன்க்ரீடியன்ட் தேவை. அது என்ன? விசுவாசம். அது எப்போ வரும்னா, இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது தான் வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசம் எதில் வருது? கேள்வியில் வருது. எதை குறித்து கேள்விப்படணும்? இயேசுவை குறித்து கேள்விப்படணும். இந்த அம்மா இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு இவளுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஹிண்ட்டு இதுதான் பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. என்ன கேள்விப்பட்டிருப்பான்னா, அந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியுது. என்ன சொல்றா வாயை திறந்து, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு இது வந்துருச்சு பாருங்க. இவ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றா, என்ன, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவாச்சும் நான் என்ன பண்ணிடுவேன், சொஸ்தமாயிருவேன்னு சொல்கிற அளவுக்கு அவள் கேள்விப்பட்டிருக்கா. என்ன கேள்விப்பட்டிருக்கா? அவர் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த டாக்டர்னாலையும் சுகமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே பாருங்கள், அந்த வியாதி வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவால் குணமாக்க முடியும், அவர் குணமாக்கி இருக்கிறார் பலரை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அவளுக்குள்ள ஒரு உந்துதல். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை கொடுக்குது. இந்த இதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா, ஒரு சுகமாக்குறதற்கு தேவன் போய் கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துடல. அது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா போகுது அப்படின்னா பரவாயில்ல. இயேசுவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப அவசரமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு இயேசுவை. யார்? யவீரு. ஏன்னா மக சாக கிடக்குறா, கண்டிப்பாக நீங்கள் வந்து தொட்டிங்கன்னா சுஸ்தமாயிருவா அப்படின்றப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் இயேசு போயிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஃபாஸ்ட்டாக போனாரா மெதுவாக போனாரான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக மூவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு இருந்த பலவீனம் ரொம்ப கொடூரமான பலவீனங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த அம்மாவால் எந்திரிச்சு உட்கார கூட முடியாது, அது கூட யாராவது ஹெல்ப் பண்ணணுன்றாங்க. அந்த அளவுக்கு இருந்த அம்மா, இந்த விசுவாசம் உள்ளே வந்த மாத்திரத்தில் அந்த விசுவாசம் என்ன பண்ணுது, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை பாருங்க. இயேசு கிட்ட இந்த விசுவாசம் அந்த அம்மாவை கூட்டு போகுது. அவ்வளவு பலவீனத்தின் மத்தியில் அந்த கூட்டத்துக்குள்ள போய் இயேசுவினுடைய அவர் சொன்ன மாதிரியே என்ன சொன்னாலும், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாக சொன்ன மாதிரியே போய் என்ன பண்றா, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். விடுதலை ஆயிட்டா. அவள் விசுவாசி வந்து தொட்டா, சுஸ்தமாயிட்டா. இப்போ என்ன நடக்குது, இயேசு திரும்பி பார்க்குறாரு. வல்லமை போய் அவளை விடுதலை ஆக்கிருச்சு. இயேசுக்கிட்ட அவள் வந்து ஜெபம் பண்ணலைங்க. இயேசுக்கிட்ட என்ன பண்ணல, மன்றாடி கேட்கல. நிறைய பேர் கத்துறாங்க இல்லைங்களா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா சுகமாயிருவேன், சுகமானவனே ஓடிடலாம். அதுதான் அவருடைய ஐடியா. சுகமாயிட்டான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, வல்லமை புறப்பட்ட போது டக்குன்னு நின்ட்டார். இந்த சம்பவத்தை எழுதினது காரணமே இயேசு அங்கே நின்ட்டார். இயேசு கேட்குறாரு, யாருப்பா என்னை தொட்டது? சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்க, இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களப்பா, யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறீங்களே, திரளான கூட்டம் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கு, அப்போனா நிறைய பேர் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போல்லாம் இந்த கேள்வி கேட்கல, இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னைய தொடுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி என்னை யாரோ தொட்டாங்க. அது என்னன்னா, விசுவாசத்தில் என்னை தொட்டிருக்காங்க. யாரோ ஒரு ஆள்
பல பேர் என்னை நெருக்கிறாங்க, பல பேர் பல விஷயத்துக்காக என்னோட கூட சேர்ந்து தூத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் விடுதலை ஆனாங்களா? என்னுடைய வல்லமை புறப்பட்டுச்சா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஒரு அம்மா சரியாக வந்து என்னை தொட்டிருக்குது. அது எப்படி தொட்டிருக்குது? விசுவாசத்தில் என் மேலே வந்து கையை வச்சிருக்குது. அவள் விடுதலை ஆகிட்டான். அவள் யார்? யாரோ தொட்டிருக்காங்க, யாருன்னு கேட்கும்போது தான் இந்த அம்மா என்ன பண்ணுது? எந்திரிக்குது. எந்திரிச்சு, ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் தான் அது அப்படின்னு சொல்லும்போது 34 வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறாரு, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த அம்மா ஒரு பெரிய சகாப்தம் பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும்? இயேசுக்கிட்ட போய் அவரை கூப்பிடணும், இல்லை அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் பாருங்க ஒரு காரியத்தை செஞ்சான், அவனுடைய விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா ஒரு காரியத்தை செய்து என்ன செய்து, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாயிலும் சொத்தமாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை, இப்படியும் தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை இந்த அம்மா உண்டாக்கிருச்சு. அதனுடைய விளைவை நீங்கள் அடுத்த அதிகாரத்திலே பார்க்கலாம். 6வது அதிகாரத்தில் பாருங்க, 56வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த அம்மா பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த அம்மா ஒரு செய்கை செஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி யாருமே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாகும்னு அந்த ஒரு இமேஜினேஷன் கூட கிடையாது. அவர் வந்து கையை வைக்கணும், இல்லை அவர் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இந்த அம்மா செஞ்ச காரியம், அதுக்கப்புறம் பல ஆயிரக்கணக்கான பேர், நான் நினைக்கிறேன் இங்கே சில பேரை போட்டிருக்குது, பல ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானாங்க. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. எதுவுமே சொல்ல வேணாம், அவரை நான் பார்க்க கூட வேணாம், அவர்கிட்ட பேசக்கூட வேணாம், நான் போய் அவரை தொடுமே சுகமாயிடும். எங்கேருந்து வந்துச்சு இது? இயேசுவை குறித்து கேள்வி. அப்போ நீங்கள் எதை பற்றி கேள்விப்படுறீங்க? இந்த மருத்துவர் பெரிய ஆள், அந்த மருத்துவர் பெரிய ஆள், அவர் இப்படி ரொம்ப நல்லது, நீங்கள் நல்ல மருத்துவரை விசாரித்து போங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவனுடைய மக்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் ஒரு அற்புதமான ஒரு விடுதலை வச்சிருக்கிறாருங்க. விசுவாசத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசத்தில் சுகமடையலாம், விசுவாசத்தில் பிரச்சனையிலேருந்து பாருங்க விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி? இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது. இப்போ நீங்கள் பெரிய விடுதலை வேணுமா, ஒரு பெரிய சுகம் வேணுமா, அவங்கள பற்றி கேள்விப்படுறது, இவங்கள பற்றி கேள்விப்படுறது, இதெல்லாம் விட்டுருங்க. இயேசுவை குறித்து மாத்திரம் கேள்விப்படுங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை நீங்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எளிதாக அதிலிருந்து ஒரே நிமிஷத்தில் தேவனால் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவை குறித்து கேள்விப்படுங்க. வாழ்க்கையில் விடுதலையோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட வாழுங்க. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ்.